இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த பல்வேறு இயக்கங்களின் நிர்வாகிகளே, இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலிலே நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய சிலையின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய கனவு என்ன? நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் இல்லையா? அதனாலதான் மதிய உணவு திட்டத்தையே அவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர், அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மதிய உணவை சத்துணவு திட்டமாக மாற்றினார். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க காலையில பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து இன்று நாடு போற்றக்கூடிய விதத்திலே அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமாக மாணவர்கள் இருக்காங்களோ இல்லையோ, அரசு பள்ளி நடத்தப்படும். ஒரு பள்ளி ஒரே ஒரு மாணவனுக்காக மலை பிரதேசத்தில் இருந்த பள்ளி நடத்திய வரலாறு தமிழகத்தின் வரலாறு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி புதிய கல்வி கொள்கை என்ற ஒன்றை கொண்டு வந்து அந்த கல்வி கொள்கையில என்ன சொல்றாங்க? நிறைய பிள்ளைங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கலன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலன்னா அந்த ஸ்கூல மூடிடணுமா, எல்லா பிள்ளைங்களும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணுமா? அப்ப மலையில இருக்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி வந்து கீழே வந்து ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு போகுமா? இல்லனா 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஸ்கூல வச்சா சின்ன பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு போகுமா? பிள்ளைங்க வந்து படிக்கிறத பத்தி கவலை இல்லை. அதே போல கல்லூரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராம ஊர்லயும் கல்லூரி கட்டினாங்க, காலேஜ் கட்டினாங்க. ஏன்? கிராமத்துல இருந்து ஒரு பிள்ளை வந்து நகரத்துக்கு வந்து படிக்கணும்னா, சொந்தக்காரங்க இல்லைன்னா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும். செலவு, சில பேருக்கு வசதி, நிறைய குடும்பங்களுக்கு வசதி இருக்காது, அந்த பிள்ளைங்க வந்து படிக்க முடியாது. பெண் பிள்ளைகள் படிக்கணும்னா அவ்வளவு தூரம் அனுப்ப மாட்டாங்க இல்லையா? அதனால கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அப்படிங்கறதுக்காக கல்லூரிகளை சின்ன சின்ன ஊர்களையும் கட்டி அந்த கல்லூரிகள்ல இன்னைக்கு நம்ம மாணவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இந்தியாவிலேயே அதிகமாக கல்லூரிகளிலே படித்தவர்கள், பட்டம் பெற்ற பெண்கள் ஆண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதே போல மருத்துவ கல்லூரிகள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு மருத்துவ கல்லூரி, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், வாய்ப்பு வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் படிப்பதற்காக உருவாக்கி தந்தார்கள். இன்னைக்கு மோடியோடைய ஆட்சியில நீட்டை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியாம ஒரு நிலைமைய உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை தாண்டி இப்ப புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோங்கிறாங்க. கொண்டு வந்தா எல்லா கல்லூரியிலையும் நுழைவுத் தேர்வு, பிகாம் படிச்சாலும் சரி, பிஎஸ்சி படிச்சாலும் சரி, பிஏ படிச்சாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். வேற பாடத்திட்டத்துல எப்படி நம்ம பிள்ளைங்க போய் படிக்கும்? நம்ம கல்லூரிக்கு போக கூடாது, நம்ம நல்ல வேலை பார்க்க கூடாது. இதுதான் அவர்களுடைய ஆசையா இருக்கு, அவங்களுடைய கனவா இருக்கு. அதனால நம்மள கொண்டு போய் 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அடிமையாக வைத்திருந்தார்களோ அதே ஒரு நிலையை உருவாக்கிட வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடி, பிஜேபி, RSS, சங் பரிவாருடைய ஆசை. இந்த நிலையை சமூக நீதிக்கு எதிரானவர்கள்,
இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள். பார்லிமெண்ட்ல எந்த விவாதமும் நடக்காது. எழுத்து கேள்வி கேட்டா எல்லா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி காங்கிரஸ் பேரியக்கத்தின் திரு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்ட போது, அம்பானி அதானியை பற்றி கேள்விகள் எழுப்பிய போது அவரை பாராளுமன்றத்திலிருந்து முற்றிலுமாக நீக்குவதற்கு அவர் மேல வழக்கு தொடரப்பட்டு தண்டனை வாங்கி தருகிறார்கள். மறுபடியும் போராடிதான் வர முடிகிறது. நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய பாதிப்பு, மழை, வெள்ளம் வந்தது. இப்ப சுத்தி சுத்தி வராருல்ல மோடி தமிழ்நாட்ட, இல்லையா? 2 நாளைக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டில் இருக்காரு. அவர் போகாத மாவட்டமே இல்லைங்கிற அளவுக்கு சுத்தி சுத்தி வராரு, இல்லையா? மழை வந்தப்ப வந்தாரா? சரி, அவர் வரல. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்பினாங்க. அவங்க எதை பத்தி கவலைப்பட்டாங்க? கோயில சுத்தி சகதி இருக்குன்னு. நம்ம தவித்துக் கொண்டிருந்ததை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அதை விட போயிட்டு நமக்கு நிதி அனுப்புறாங்க, நிவாரணம் அனுப்புறாங்க. அனுப்புனாங்களா? சென்னையில புயல், மழை, வெள்ளம் பாதிப்பு, இங்கே புயல், மழை, வெள்ளம் பாதிப்பு. ஏதாவது ஒரு பைசா நிதி வந்திருக்கா? உங்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை நிவாரணமும் 6000 ரூபாய் இருக்கட்டும், அதை தாண்டி வீடு கட்டுவதற்கு, வீடு முழுவதுமாக பழுதடைந்திருந்தால் 4 லட்சம் ரூபாய். அதே போல ஆடு மாடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம், மீனவர்களுக்கு நிவாரணம், விவசாயிகளுக்கு உதவி. இது அத்தனையும் செய்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 5 பைசா கொடுக்கல நரேந்திர மோடி. நம்ம நிதியெல்லாம், நம்ம வரியெல்லாம் வாரி கொண்டு போறாங்க டெல்லிக்கு. திருப்பி நமக்கு என்ன கொடுக்கறாங்க? 1 ரூபாய்க்கு 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு, அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. இப்படி தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் நிச்சயமாக நீடிக்க விடக்கூடாது. பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே இந்த ஆட்சியில இல்ல. கேட்டா சொல்லுவாங்க நாங்க பெண்களை மதிக்கிறோம்னு. 44 எம்பிக்கள் மேல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்ததற்காக, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்ததற்காக வழக்கு இருக்கு. அவங்களதான் வேட்பாளரை நிக்க வச்சு இன்னைக்கு எம்பியா இருக்கக்கூடியவர்கள் பிஜேபியில 44 பேர் மேல வழக்கு இருக்கு. இதுதான் இவங்க பெண்களை காப்பாற்றுற லட்சணமா? இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த காலத்திலும் நாம் வாக்களித்து விடக் கூடாது. கொடுத்திருக்க வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றினதில்லை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு 1,15,00,000 சகோதரிகள் அந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் இருவர் விடுபட்டிருந்தால் நிச்சயமா தேர்தல் முடிஞ்ச உடனே அவர்களுக்கு முகாம் வைக்கப்பட்டு அந்த மகளிர் உரிமை தொகை வந்துடும். வருமா வருமா? ஒருத்தர் 2 பேருக்கு விடுபட்டிருக்கு, வந்துடும். சரி, உங்க 2 பேருக்கோ இன்னொரு வேற யாருக்கோ வரலையோ அவங்க எல்லாருக்கும், ஏன்னா எல்லா ஊர்லயும் வாங்குறவங்க அமைதியா இருந்துடுறாங்க. சரியா? நீங்க வாங்குறீங்களா? வெரி குட். அதனால கிடைக்காதவங்களுக்கு நிச்சயமா இன்னும் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த முகாம் வச்சு யார் யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ எழுதி வாங்கி நிச்சயமா கொடுக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது கொடுக்கப்படும். அதே போல கேஸ் சிலிண்டர் விலை இப்ப எவ்வளவு விக்குது? மோடி ஆட்சிக்கு வரும்பொழுது 410 ரூபாய். இப்ப 1000க்கு மேல 200, 500, 300, 100 அப்படின்னு தான் ஆடிக்கிட்டு இருக்கு, இல்லையா? அதனால நம்முடைய ஆட்சி அங்கே ஒன்றியத்திலே வந்தவுடன், டெல்லியிலே ஆட்சி மாற்றம் வந்தவுடன் சிலிண்டர் விலை எவ்வளவு தெரியாதா? எவ்வளோ? 500 ரூபாய். உதயசூரியனுக்கு தான்
கேஸ் சிலிண்டர் விலைக்கும் இதான். அதே போல பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65, 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். சம்பளம் 400 ரூபாய். அதாமா மோடி காசு கொடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தான் மோடி ஆட்சியில இப்ப இது பிஜேபி, இது காங்கிரஸும் திமுகவும் ஆட்சியில இருந்த பொழுது கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக காசு ஒதுக்குறதே கிடையாது. மறுபடியும் நம்ம ஆட்சி வந்த உடனே காசு ஒதுக்கி 150 நாள் வேலை கொடுத்து 400 ரூபாய் சம்பளமாக உயர்த்தி வழங்கப்படும். சரியா? இப்ப உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய 100 நாள் வேலை யாருக்குமே கிடைக்கிறது இல்ல. 20 நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம். சரியா? எல்லாருக்கும் கொடுப்போம். 100 நாள் வேலை இல்லையா? இருங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்ன கேட்க வேண்டாமா? அதான் இல்லம்மா, வரும் தேர்தலுக்கு அப்புறம் யார் யாருக்கு நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க, நிச்சயமா செய்து தருவதற்கு வகை செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் நாங்க செய்யணும்னா என்ன பண்ணணும்? உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும். என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலே மறுபடியும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.